ஹலோ ஜெடி டாக்ஸ் ஃபேம். இன்றைக்கி நம்மளோட ட்ரீம் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் அபவுட் யுவர் எக்ஸ். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 மணிக்கு நம்மன்ற பாருங்க, சாரி, என்னோடய எக்ஸ் வந்து என் கனவுல வந்துட்டா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு 3 to 4 அந்த டைமில் எழுந்திரிச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாகி உட்காந்ததுக்கப்புறம், சரி நம்மளோட ட்ரீம் சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டே நம்மளோட எக்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். எங்கே தப்பு பண்ணோம் அப்படிலேருந்தே ஆரம்பிச்சுட்டு அதோட எக்ஸ் ட்ரீம் அபவுட் யுவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இது வந்து யுவர் எக்ஸ் இஸ் ஆஃபன் பிளேயிங் அன் ஆக்டர் ரோல் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ வுட் ஹவ் மெட் சம்மன் டுடே, பட் அவங்க உங்கள் மைண்டில் வந்து ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. ஸோ பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யுவர் பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி ரீப்ளேசஸ் தெம் ஆர் ஃபேண்டசைசஸ் வித் யுவர் எக்ஸ். 2. Unresolved trauma or else unresolved problems with your ex. நீங்கள் வந்து பேசி முடிக்காமல் ஒரு ரிலேஷன் பிரேக்கப் ஆனது வந்து கரெக்டாக ஒரு நல்ல பிரேக்கப் இல்லாமல் ட்ராமேட்டிக்கான பிரேக்கப் or else வந்துட்டு you didn't finish the way you want the relationship. Comparing them with your current partner, இது கொஞ்சம் வியடாக தான் இருந்துச்சு நானே படிக்கும்போது. பட் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் இட் yet. நீங்கள் இதை மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லலை, ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஓகேங்களா?